சற்று முன்பு கனிமொழி தோற்பது உறுதி, மிக முக்கியமான ஒரு முடிவு. பரபரப்பு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன ப்ரோ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி ஜெயிக்க போகிறது தான் உறுதி, அதில் மாற்றம் இல்லை. பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாராம் 25 தொகுதிகளில் பிஜேபி வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை பிரசாந்த் கிஷோர். அது ஒரு கருத்து கணிப்பில் ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு ஆர்டிக்கல். ஆனால் அதுபடி அது நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காதுங்களே. கனிமொழி அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தையாவது ஜெயித்தாலும் வெற்றி தான், மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி தான். ஆனால் 2019ஆம் ஆண்டை போல வெற்றி என்பது இருக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, 2019ஆம் ஆண்டுக்கான வெற்றி என்பது மோடியின் மீது மக்கள் உச்சபட்ச கோபத்தில் இருந்த ஒரு வருடம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒட்டுமொத்த வாக்குகளையுமே எடுத்துன்னு போய் கொட்டி ஸ்டாலினை ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அப்படின்றவங்க தூத்துக்குடியில் இளம் விதவைகளின் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழியை ஒரு புறம் குற்றச்சாட்டு அப்படின்றதோ முன்வைக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? கனிமொழிக்கும் அப்படி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி ஆட்சிக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினதுல ஜகஜில்லா கில்லாடி. ஓகேங்களா? ஸோ அப்பேற்பட்ட ஜகஜில்லா கில்லாடி இப்படிப்பட்ட அறிவிப்புகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல மாற்று கருத்துக்கள், மாறுதல்கள் இருக்கிறது அப்படின்றது தான் இங்க ஒரு ஹைலைட்டடான விஷயமா பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ கனிமொழி தோற்பது உறுதி என்ற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கூட்டி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் கனிமொழி அவர்கள் தோற்பார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேலூர் தொகுதியில் கதிர் ஆனந்த் தோற்பார். வேலூர் தொகுதியில் கதிர் ஆனந்த் தோற்பாருன்னு சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா அங்கே கடந்த முறையே ஏசிஎஸ்க்கு 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை கொடுத்த மக்களுக்கு இந்த முறை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை கொடுக்க தெரியாமல் இருக்காது. ஸோ நிச்சயமாக அங்கே அக்கா அவர்கள் தோல்வி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நம்முடைய தூத்துக்குடி தொகுதியில் அப்படின்னா, அதுக்கு காலமே பதிலை கூறக்கூடிய ஒரு வகையில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே. ஸோ அதனால் கனிமொழி தோற்பது உறுதியாகுமா, மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது அடுத்தடுத்து. ஸோ அதெல்லாம் A to Z ஒன் பை ஒன்னாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். ஸோ மறக்காமல் நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் நிறைய விதமான ஏகப்பட்ட காணொளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிறது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா திமுக உடைய கவர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த விக்டரியில் மட்டும் ஜெயிக்கல அப்படின்னா 2026 தோத்தே போயிடுவாங்கன்றத தெரிஞ்சுக்குவாங்க திமுக. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.